الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வல்லவன் ரஹ்மானை போற்றி புகழ்ந்து நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய மிக பெரும் அன்பின் காரணமாக நிரந்தரமில்லாத தற்காலிகமான இந்த உலக வாழ்க்கையை நமக்கு தந்த ரப்பு இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் மறுமையில் அவனுடைய சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும், இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் மறுமையில் அவனுடைய தண்டனையாக நரகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் அல் குர்ஆன் அஸ் சுன்னாவின் மூலம் தெளிவாக வழிகாட்டி எச்சரித்து நமக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நானும் நீங்களும் முஃமினா இல்லையா என்பதை முடிவெடுக்கக்கூடிய அந்த ஈமான், இந்த ஈமான் எப்படிப்பட்டது என்று சொன்னால், குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஈமான் கொள்ள வேண்டிய 6 விடயங்கள் என்று நாம் எல்லாம் படித்திருப்போம். இந்த 6 விடயத்தில் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், அல்லாஹ்வை நம்புதல், இறைவனை நம்புதல் என்ற விடயத்தை ஒட்டி அதனோடு சேர்த்து அல்லாஹ் இன்னும் ஒரு நம்பிக்கையை அதிகம் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்லி இருப்பானாக இருந்தால் அதுதான் தீர்ப்பு நாளுடைய அந்த விசாரணை நாளினுடைய நம்பிக்கை. மறுமையில் இறைவன் நம்முடைய எல்லா விடயங்களையும் தீர விசாரிக்க இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறேன். அதிகமான குர்ஆன் வசனங்கள், அதிகமான ஹதீஸ்களை நாங்கள் எடுத்து பார்க்கிற நேரம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு சேர்த்து அல்லாஹ் எதை இணைத்திருப்பான்? மன் கான யுமினு பில்லாஹ், யார் அல்லாஹ்வை நம்புகிறாரோ, வல் யௌமில் ஆகிர், மறுமை தீர்ப்பு நாள். ஏனென்றால் ஒருவர் அல்லாஹ்வை மட்டும் நம்புகிறார் வாயளவில், திரும்ப மௌத்தாகிய பின் நான் எழும்ப மாட்டேன் அல்லது திரும்ப மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படாது என்று ஒருத்தர் சொன்னால் அவருடைய ஈமான் முழுமை இல்லாத ஈமான். வாயளவிலே மறுமையை நம்புகிறவர்கள் கூட இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த செயலை செய்தால் தீர விசாரிக்கப்பட இருக்கும் அந்த தீர்ப்பு நாளை நான் எப்படி எதிர்கொள்வது, இந்த சிந்தனையில் நானும் நீங்களும் வாழுகிறோமா என்பதை ஒரு முறை திரும்ப மீட்டி பார்ப்பதற்காக தீர விசாரிக்கப்படும் தீர்ப்பு நாள் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தாலா நமக்கு இந்த வாழ்க்கையை தந்து ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லிமாக இருந்தால் 5 வக்து தொழ வேண்டும் என்பதை ஃபர்லாக கட்டாய கடமையாக ஆக்கி 5 வக்திலே 17 ரக்காத்துகளாக நமக்கு தந்து இந்த ஒவ்வொரு ரக்காத்திலும் கட்டாயமாக எதனை ஓத வேண்டுமாம்? எதனை ஓத வேண்டுமாம்? சூரத்துல் ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்,
இந்த சூறாவை நாம் ஓதுறோமா இல்லையா? அர் ரஹ்மானிர் ரஹீம். ஒவ்வொரு வக்திலையும், ஒவ்வொரு ரகாத்திலையும், ஒவ்வொரு நாளும் 17 தடவைகள் மாலிகி யௌமித்தீன் தொழுகையில ஓதப்படுகிறதே. லுஹர் அசர் தொழும்போது நாம் ஓதுகிறோமே மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. இந்த வசனத்தை ஓதுகிற நேரம் எத்தனை உள்ளங்கள் தீர்ப்பு நாளை பற்றிய சிந்தனை, நம்முடைய செயல்கள் அங்கு விசாரிக்கப்படுமே. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இந்த உலகத்தில் எனக்கு தரப்பட்ட வாழ்க்கையை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படுமே என்று ஒவ்வொரு வக்திலையும் ஒவ்வொரு ரகாத்திலையும் நாம் ஓதுகிற இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மாலிகி யௌமித்தீன் என்ற இந்த வசனம் எத்தனை உள்ளங்களை ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஆட்டி படைக்கிறது. எத்தனை உள்ளங்கள் இந்த ஒவ்வொரு ரக்காத்திலையும் இந்த வசனத்தை ஓதுகிற நேரம் உண்மையாக மறுமையை அஞ்சியவர்களாக, அந்த தொழுகையிலிருந்து அடுத்த தொழுகை வரைக்கும் உள்ள அந்த கால பகுதியை இறைவனுக்கு பொருத்தமான காலமாக எத்தனை பேர் கழித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, இமாம் முஸ்லிம் அவர்கள் 1548வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்றார்கள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அழகாக குளித்து உடுத்து நறுமணம் போட்டு ஹுத்துபாவுக்காக இந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாட்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிகச்சிறந்த நாள் என்றார்கள் வெள்ளிக்கிழமை. ஆதம் நபி படைக்கப்பட்டது இந்த நாள், சுவர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டது இந்த நாள். அதே போன்று மறுமை ஏற்படக்கூடிய, இந்த உலகம் அழியக்கூடிய அந்த தீர்ப்பு நாள் ஆரம்பிக்கப்பட போகிற மிக பயங்கரமான அந்த விசாரணைகள் நடக்க போகிற, இந்த உலகம் அழிய போகிற நாள் வெள்ளிக்கிழமை என்றார்களே. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் சூரியன் வெள்ளிக்கிழமையில் உதிக்கும் போது அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்று வாயால சொல்லுகிறோம், மறுமையை நம்பி இருக்கிறோம் என்று வாயால சொல்லுகிறோமே. எத்தனை ஈமானிய உள்ளங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரியன் உதிக்கும் போது இதே மாதிரி ஒரு நாள் இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு இந்த உலகம் அப்படியே இல்லாமலாகி மீண்டும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அனைவரையும் நிர்வாணமாக அல்லாஹ் எழுப்பாட்டுவானே. இந்த உலகத்தில் நான் கழித்த ஒவ்வொரு நிமிடங்களும், இந்த வாழ்க்கையில் நான் செய்த ஒவ்வொரு தவறுகளும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்காக கேட்கப்பட இருக்கிறதே என்ற சிந்தனை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஈமான் உள்ள உள்ளத்தை ஆட்டி படைக்கும். சகோதரர்களே, நாங்க சாதாரணமா ஜும்மாவுடைய நாள் நல்லா குளிக்கணும், நறுமணம் பூசணும், பள்ளிக்கு போகணும், பகல் உணவு நல்ல விசேஷமாக இருக்கணும், இப்படியே வெள்ளிக்கிழமையை கழித்து விட்டு போகிறோமா? மறுமையை பற்றி இன்னும் நாம் சரியாக நம்பவில்லை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வருகிற நேரத்திலும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சூரியன் உதிக்கும் போதும் அந்த தீர்ப்பு நாளை பற்றிய சிந்தனை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் உருவாக வேண்டும். அன்பு சகோதரர்களை, அல்லாஹு தாலா நாம் எல்லாம் அதிகமாக ஒரு சூறாவை ஓதி பாடமாக்கி வைத்திருக்கிறோம். சின்ன பிள்ளைகள் கூட அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு குர்ஆனுடைய அத்தியாயம் அல்ஹாகுமுத் தகாசுர் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய சூரா அத்-தகாசுர். இந்த உலகத்தை படைத்த ரப்பு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அல்ஹாகுமுத் தகாசுர். இந்த உலகத்தில் சொத்து செல்வத்தை சேகரிப்பது, பணத்தை தேடுவது, செல்வத்தை சம்பாதிப்பது உங்களை அல்லாஹ்வின் நினைவை விட்டும் தூரமாக்கி விட்டது என்று ரப்பு சொல்லுகிறான். ஹத்தா துர்துமுல் மகாபிர். ஒரு நாள் நீங்கள் மௌத்தாக்கப்படுவீர்கள், ஒரு நாள் நீங்களும் ஜனாசாவாக கொண்டு போய் கபரிலே அடக்கப்படுவீர்கள். அந்த கபறுகளை நீங்கள் அடையும் வரைக்கும், மௌத்தாகிற வரைக்கும் மனிதனுடைய சிந்தனை எதை பத்தி இருக்குது? எதை பத்தி இருக்குது? சாப்பிடணும், நல்ல ஆடை அணியணும்,
நல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், பெரிய அந்தஸ்து, பட்டம், பதவி இதெல்லாம் எடுக்கணும். வாழ்க்கையே இதே சிந்தனையில, நாளைக்கு என்ன சாப்பிடுவது, நாளைக்கு என்ன சம்பாதிப்பது, நாளை மறுநாள் என்னுடைய உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சாப்பிடக்கூடாது என்பது அல்ல, ஆடை நன்றாக அணியக்கூடாது என்பது அல்ல, ஆனால் அது மட்டுமே சிந்தனையாக இருந்து மறுமையை மறந்தவர்களாக இருக்கிறோமே. ரப்பு என்ன சொல்லுகிறான்? ஹத்தா துருத்துமுல் மகாபிர், கபறுகளை போய் நீங்கள் சந்திக்கும் வரைக்கும் இந்த உலகம் பற்றிய ஆசை, உலகத்தை அடைய வேண்டும், உலகத்திலே செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்ற சிந்தனை உங்களை பராக்காக்கி விட்டது, அல்லாஹ்வை விட்டும் உங்களை தூரமாக்கி விட்டது. அதே குர்ஆன் வசனம், அதே அத்தியாயம், அடுத்த வசனங்களை நீங்கள் கொஞ்சம் ஓதி பார்க்க வேண்டும், அதனுடைய அர்த்தத்தை கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? லதரவுன்னல் ஜஹீம். சூரா அத்தகாசுர், சின்ன பிள்ளைகளும் பாடமாக்கி இருக்கக்கூடிய சூரா, நாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா. ஆனால் இந்த அர்த்தத்தை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் சகோதரர்களே? லதரவுன்னல் ஜஹீம், மறுமை நாள். அன்றைக்கு அந்த மறுமை நாளில் நரகத்தை அவர்கள் பார்ப்பார்கள். சும்ம லதரவுன்னஹா ஐனல் யகீன், நிச்சயமாக அதற்கு பின்னரும் அவர்கள் உறுதியாகவே கண்ணெதிரில் அதை காண்பார்கள். அந்த நாள் எப்படி இருக்கும்? வாயால் பேசுகிற நேரம் சாதாரணமாக தோணும் சகோதரர்களே, வாயால நான் சொல்லுகிற நேரம் இது ஒரு சாதாரணமான விடயமாக தோணலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம லதரவுன்னஹா ஐனல் யகீன், உறுதியாக, கன்ஃபார்மாக கண்ணெதிரே அவர்கள் அதை பார்ப்பார்கள். நரகத்தை எப்படி இருக்கும் கண்ணு முன்னாடி அந்த நரகம் கொண்டு வந்து வைக்கப்பட்டால், அந்த குர்ஆனுடைய அத்தியாயத்தை அல்லாஹ் எப்படி நிறைவு செய்கிறான் என்றால், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். சுப்ஹானல்லாஹ். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். இந்த உலகத்திலே அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஒவ்வொரு நிஅமத்துக்களை பற்றியும், ஒவ்வொரு அருட்கொடைகளை பற்றியும் மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். கேள்வி கணக்கு இருக்குது. கோடி கணக்கிலே சம்பாதித்தோமா செல்வத்தை? மறுமையில் நிச்சயமாக கணக்கு காட்டணும் ரப்பிடத்தில். இந்த உலகத்தில் வேண்டுமானால் மோசடி செய்யலாம், இந்த உலகத்தில் வேண்டுமானால் வியாபாரத்தில் ஏமாற்றலாம், இந்த உலகத்தில் வேண்டுமானால் ஹராமாக சம்பாதித்து தப்பித்து விடலாம். ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்திலே கணக்கு காட்ட வேண்டிய நாள் வரும். இன்றைக்கு எந்த அளவுக்குண்டா, ஒருத்தர் வியாபாரத்தில் ஒருத்தரை ஏமாத்துறார், நஷ்டப்படுத்திட்டார், ரெண்டு பேரும் சேர்ந்து வாக்கு சேர்ந்து அழகான வியாபாரம் பண்ணுகிறார்கள். இறுதியிலே ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை ஏமாற்றுகிறார். ஈமான் உள்ள ஒரு முஸ்லிம் சொல்றார், நீங்க என்னை ஏமாற்றி விட்டீர்கள், மறுமையிலே நான் வந்து நிற்பேன், மறுமையிலே நான் உங்கள் முன்னாடி உங்களுக்கு எதிராக வந்து நிற்பேன் என்று ஈமானோடு பேசுகிற நேரம், இன்றைக்கும் நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் சில பேர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? மறுமையை மறந்தவர்களாக, ஈமான் இல்லாதவர்களாக, கேலியாக, நையாண்டியாக, என்னமோ மறுமையில வந்து இவர் மட்டும் நிக்க போற மாதிரி, மத்த எல்லாரும் புட்டுவம் போட்டு உட்கார்ந்து சேர்ல அமர்ந்துட்டு இருக்க போற மாதிரி, நிப்பேன் நிப்பேன் என்றார். நீங்களும் நிக்கத்தான் வேணும், நானும் நிக்கத்தான் வேணும், ரெண்டு பேரும் நிக்கத்தான் வேணும். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமை என்பது ரப்பு நேரடியாக வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக விசாரிக்கும் அந்த நாளை பற்றி ஒரு முஃமின் கொஞ்சமாவது பயப்படக்கூடாதா? இப்படி மறுமையை பற்றி கேலி செய்கிற அளவுக்குத்தான் நம்முடைய ஈமான் இருக்குதாக இருந்தால், நிச்சயமாக அந்த ஈமானை மீள் பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மிக முக்கியமான செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி,
இமாம் புகாரி அவர்கள் 4939வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமையில் அல்லாஹு தாலா ஒவ்வொரு அடியானாக விசாரிப்பான். இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் மறுமையிலே 3 பிரிவுகள் இருக்கிறது. எப்படி தெரியுமா? முஸ்லிம்களுக்குள்ளே 3 பிரிவுகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 70,000 பேர் இருப்பார்கள். 70,000 பேர் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள். 70,000 பேர் கேள்வி கணக்கே இல்லை, அவர்கள் சொர்க்கம். அடுத்த கூட்டம் யாரு? அவர்கள் செய்த ஒவ்வொரு விடயமும் கேள்வியாக கேட்கப்படும். கேள்வி கேட்டு அதன் பின்னாடி அல்லாஹ் அவர்களை மன்னித்து அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக சொர்க்கம் போவார்கள். அடுத்த கூட்டம் யார்? அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக, அவர்களை மன்னிக்க முடியாத பாவங்களின் காரணமாக நரகத்திற்கு போய் வேதனையை அனுபவித்துவிட்டு ஈமான் கொண்ட காரணத்தால் இறுதியாக கடைசியாக தண்டனைகளை எல்லாம் அனுபவித்துவிட்டு இறுதியாக சொர்க்கம் வரக்கூடியவர்கள். இன்றைக்கும் நிறைய முஸ்லிம்கள் பாவத்திலே இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன தெரியுமா? சரி, நரகத்துக்கு போனாலும் எப்பயாவது சொர்க்கம் கிடைக்கும் தானே என்று பேசுகிறார்கள். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். தீர்ப்பு நாளுடைய பயங்கரத்தை ஒரு மனிதன் விளங்கி கொண்டால், அந்த தீர விசாரிக்கப்படும் நாள் எப்படி பயங்கரமாக இருக்கும் என்பதை மட்டும் விளங்கி கொண்டால், நரகத்துக்கு நெருங்குவதை கூட நினைத்து பார்க்க கூடாது. நரக என்பதை மனதால் வெறுத்து அஞ்சி ஒவ்வொரு வக்திலும் தொழுது கெஞ்சி மன்றாடி கண்ணீர் வடித்து நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுவார்கள். இந்த தீர்ப்பு நாளின் பயங்கரத்தை தெரிந்தால், அல்லாஹ் ரொம்ப கோபமாக இருக்கக்கூடிய நாள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அந்த நாளில் அல்லாஹ் நேரடியாக வருவான். ஒவ்வொரு அடியானும் இருக்கிற நேரம், அன்பு சகோதரர்களே, ஆதம் நபியில இருந்து இந்த உலகத்தில் பிறக்க போகும் கடைசி மனிதன் வரைக்கும் ஒரே இடத்தில் ஒன்று கூட்டப்படும் நாள் தீர்ப்பு நாள். சாதாரண ஒரு நீதிபதிக்கு முன்னாடி ஒரு சாதாரண தவறை செய்து விட்டு ஒரு நீதிமன்றம் கோர்ட்டுக்கு போனாலே இன்றைக்கு காலால நிக்க முடியல, நடுங்குது, வார்த்தைகள் பேச முடியவில்லை, குளறுகிறது. ஒரு மாணவன் ஒரு தப்பை செய்துவிட்டு 40 மாணவர்களுடைய முன்னாடி அதிபர் கொண்டு வந்து வைத்து மேடையிலே ஏற்றி அவரை ஏசினால், அவருக்கு தண்டனை கொடுத்தால் அவமானம் தாங்க முடியாமல் இருக்கிறது. ஒரு அதிபரின் கேள்வி கணக்குக்கு அஞ்சுகிறோம். குடும்பத்திலே 4 பேருக்கு முன்னாடி நாம் நம்முடைய பாவங்கள் அல்லது தவறுகள் சொல்லப்படுவது, 4 பேருக்கு நம்முடைய தப்புகள் தெரிய வருவதை பயப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் வருவான், அல்லாஹ் ஒவ்வொருத்தராக விசாரிப்பான். யாரை அல்லாஹ் துருவி 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 விசாரிக்க ஆரம்பித்தானோ அவர் அழிந்து விட்டார் என்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் மறுமையில் ஒவ்வொன்றாக கேட்பான். நானும் நீங்களும் நினைச்சிட்டு இருக்கிறோம், நாங்க பாவம் செஞ்சிட்டோம், மன்னிப்பு கேட்டுட்டோம், அல்லாஹ் மன்னிப்பான் தானே. மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஆனால் ஆனால் அத்தனை பேரும் நிற்கக்கூடிய அந்த சபையில, எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அல்லாஹ் ஒவ்வொன்றாக விசாரிப்பான். செய்த பாவத்தை சொல்லி இதை செய்தாயா என்று கேட்டு அதற்கு பின்னாடிதான் மன்னித்ததும் நமக்கு தெரிய வரும். எப்படி இருக்கும் இந்த உலகத்துல? பெற்றோர்களுக்கு தெரியாமல், நண்பர்களுக்கு தெரியாமல், மனைவி பிள்ளைகளுக்கு தெரியாமல் எத்தனை எத்தனை பாவங்கள் நடக்குது. எல்லாம் நாங்க ஒளிஞ்சி மறைஞ்சி யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது என்று செய்கிற பாவங்கள் எல்லாம் அணி அணியாக மக்கள் கூட்டம் தீர விசாரிக்கப்படும் அந்த தீர்ப்பு நாளில் நிற்கிற நேரம், எப்படி முன்னாடி உள்ளவருக்கு இங்க நடக்கிறது அப்படியே தெளிவாக கேட்குமோ, அதே மாதிரி கடைசியில இறுதியில அந்த கூட்டத்தின் முடிவிலே இருக்கக்கூடியவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் திட்ட தெளிவாக கேட்கும். அது இறைவனுடைய ஏற்பாடு. இங்க முன்னாடி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் விளங்கும், மற்றவங்களுக்கு விளங்காது. இந்த உலகத்தில் வேணுமானால் அப்படி நாங்கள் நினைக்கலாம்.
ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மறுமை நாள்ல அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தராக விசாரணை நடக்கும். யாரை அல்லாஹ் துருவி துருவி ஆராய ஆரம்பித்தானோ, துருவி துருவி கேள்வி கேட்க ஆரம்பித்தானோ, அவர் அழிந்து விட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. ஒவ்வொரு பாவத்தையும் செய்யும் போது, ஒவ்வொரு தப்புகளும் இந்த உலகத்தில் நடக்கும் போது எத்தனை பேருக்கு அல்லாஹ் இதை கேட்பானே மறுமையில். நான் செய்கிற இந்த காரியத்தை பற்றி மறுமையில் நான் விசாரிக்கப்படுவேனே. அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்கிறோம், அடுத்தவர்களுடைய மானங்களில் மரியாதைகளில் விளையாடுகிறோம், அவர்களுடைய சொத்துகளிலே மோசடி செய்கிறோம், இறைவனுக்கு செய்ய வேண்டிய எத்தனையோ அமல் இபாதத்துகளை கடமைகளை நிறைவேற்றாமல், தொழுகைகளை பேணி பாதுகாக்காமல். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் திர்மிதி அவர்கள் 378வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். மறுமையிலே அமல் இபாதத் சம்பந்தப்பட்ட விடயத்தில் ரப்பு கேட்கக்கூடிய முதல் கேள்வி இபாதத்து விஷயத்தில் தொழுகை, ஸலாஹ். இந்த தொழுகையுடைய கேள்விக்கு யார் நல்ல முறையிலே பதில் கொடுப்பாரோ அவருக்கு அதுக்கு பின்னாடி உள்ள எல்லாமே நல்லதாக அமையும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 5 வேளை தவறாமல் தொழுது வரக்கூடிய ஒருவரால் மட்டும்தான் மறுமையில் ரப்புடைய கேள்விக்கு நல்ல முறையில் பதில் கொடுக்கலாம். இந்த தொழுகையுடைய கேள்வியில யார் தடுமாறுகிறாரோ, யாருக்கு நல்ல முறையில ஒழுங்காக தொழுதவர் மட்டும்தானே அல்லாஹ்விடத்தில் நல்ல முறையில நான் ஒழுங்காக தொழுதேன் என்று பதில் சொல்லலாம். விட்டு விட்டு தொழுபவர்கள், தொழுகையை பொடுபோக்காக தொழுபவர்கள், வெள்ளிக்கிழமைக்கு மட்டுமே ஜும்மாவுக்கு மட்டுமே பள்ளிவாசலை எட்டி பார்ப்பவர்கள், மறுமை நாளையில் தொழுகையை பற்றி அல்லாஹ் கேட்கிற நேரம் அந்த கேள்விக்கு அவரால் சரியாக பதில் கொடுக்க முடியாமல் யார் தடுமாறினாரோ அவருடைய எல்லாமே தப்பாக அமையும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மறுமையை பற்றி திரும்ப 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 எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துவதன் காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய நான் நாளைக்கு உயிரோடு இருப்பேனா என்பது சந்தேகம். நாளைக்கு உயிரோடு இருப்பவர் இன்னும் அடுத்த நாள் உயிரோடு இருப்பாரா என்பது சந்தேகம். கிடைத்திருக்கக்கூடிய இந்த சொற்ப கால தற்காலிகமான இந்த வாழ்க்கையை வெறுமனே சொத்து சேர்ப்பதிலும், வெறுமனே பிள்ளைகளை வளர்ப்பதிலும், வெறுமனே ஆடம்பரத்தில் கழிப்பதில் மட்டும் வாழ்ந்து விடாமல் தொழுகைகளை பேணி தொழக்கூடியவர்களாக, சொர்க்கத்தை ஆசை வைத்து இபாதத்துகள் செய்யக்கூடியவர்களாக, நரகத்தை அஞ்சி நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்பு வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்துக்கு எழும்பி ரப்பிடத்திலே கண்ணீர் வடித்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதனால தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப மறுமை சம்பந்தப்பட்ட விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகிறான். 18வது அத்தியாயம் சூரா கஹஃப் 49வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மறுமையில எல்லாரும் நிற்பார்களாம், எல்லாரும் நிற்பார்களாம். ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய புத்தகங்கள், அவரவர் செய்த நன்மை என்ன தீமை என்ன, நாம கணக்கில் கூட எடுத்து பார்க்காத சில விடயங்கள், நாங்க யோசிச்சு கூட பார்த்திருக்காத சில விஷயங்கள், அல்லாஹ் அந்த புத்தகத்தை கையிலே கொடுக்கிற நேரம், இந்த உலகத்தை தப்பாக பயன்படுத்தியவர்கள், நேரத்துக்கு தொழாமல், குர்ஆனை எடுத்து ஓதாமல், சதகாக்களை கொடுத்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்காமல், ஏழைகளை ஆதரிக்காமல், பாவங்களிலேயே மூழ்கி இருந்தவர்கள், உலகத்தில் சம்பாதிப்பதிலேயே மூழ்கி இருந்தவர்கள், அடுத்தவர்களுடைய குறைகளை பேசுவதிலேயே காலங்களை கழித்தவர்கள், அவர்களுடைய கைகளிலே ஏடுகள் கொடுக்கப்பட்டால் அந்த குற்றவாளிகள் அந்த ஏட்டை எடுத்து பார்த்து, யா வைலதனா, எங்களுக்கு வந்த கேடே, மாலி ஹாதல் கிதாப், இந்த புத்தகத்துக்கு என்ன நேர்ந்தது, மாலி ஹாதல் கிதாப், இந்த புத்தகத்துக்கு என்ன நடந்தது, லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, நான் செய்த ஒரு சின்ன செயலை கூட, பெரிய விடயங்களை கூட ஒன்று விடாமல் இந்த புத்தகத்தில் பதியப்பட்டிருக்கிறதே, எப்படி இருக்கும்? நானும் நீங்களும் சில பாவங்களை தனிமையிலே செய்து விடுவோம்.
மனைவி பார்க்கவில்லை, தாய் தந்தை பார்க்கவில்லை, பெற்றோர்களுக்கு தெரியாது, நண்பர்கள் காணவில்லை, யாருக்கும் தெரியாமல் ஒரு 4 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு ஹராத்தை, பாவத்தை, அநியாயத்தை செய்துவிட்டு வந்து விட்டோம், யாருக்கும் தெரியவில்லையே என்று சந்தோஷமாக இருப்போம். மறுமை நாளில் அல்லாஹ் எல்லாவற்றையும் பகிரங்கப்படுத்துவான். அத்தனை பேருக்கு முன்னாடி ஒவ்வொருவராக கூப்பிட்டு தனித்தனியாக அல்லாஹ் விசாரித்து இந்த பாவத்தை நீ செய்தாய் என்று அல்லாஹ் பகிரங்கப்படுத்துவான். எப்படி இருக்கும் அந்த சபை? எப்படி இருக்கும் அந்த சபை? அவன் சின்ன பாவத்தையும் விடவில்லையே, பெரிய பாவத்தையும் விடவில்லையே, என்ன நடந்தது இந்த புத்தகத்துக்கு என்று அவன் கை சேதப்படுகிற நாள். சூரா யாசீன் 36வது அத்தியாயம் 65வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படும் போது இந்த நாவு, இந்த வாய்க்கு இந்த வாய்களுக்கு பூட்டு போடப்படும். வாயை திறந்தால் நிறைய பேர் பேசுவதெல்லாம் போய். இந்த நாவால் செய்கிற பாவங்கள் எத்தனை எத்தனை. ஒரு நாள் காலையில் எழும்பி நைட் தூங்குற வரைக்கும் இந்த நாவை பயன்படுத்தி எத்தனை குர்ஆன் வசனங்களை ஓதினோம், இந்த நாவை பயன்படுத்தி எத்தனை திக்ருகளை ஓதினோம், எத்தனை தடவை ரப்பை புகழ்ந்தோம், எத்தனை தடவை அடுத்தவர்களை பற்றி தப்பாக எத்தனை தடவைகள் ஹராமான கூடாத காரியங்களுக்காக நாம் பேசினோம். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அந்த நாள் வாய்களுக்கெல்லாம் பூட்டு போடப்படும். ஒத்துக்கல்லிமுனா ஐதீஹிம், இந்த கைகள் பேசும் என்கிறான் ரப்பு. அன்பு சகோதரர்களே, சின்ன சின்ன பாவங்கள், சின்ன ஒரு விடயத்தை களவெடுத்திருப்போம், யாருக்கு தெரிய போகிறது என்று நினைப்போம். கையால் செய்த பாவம் அடுத்தவன் சும்மா பேத்திட்டு இருப்பான், லேசால் தலையில தட்டி விடுவோம், இதெல்லாம் ஒரு பாவமா என்று நினைப்போம். அடுத்தவனுக்கு தெரியாமல் நம்முடைய கைகளால் எத்தனையோ பாவங்களை செய்கிறோம். யாரும் பார்க்கவில்லையே என்று நினைத்து இந்த கைகளால் எத்தனையோ தவறுகளை செய்கிறோம். இந்த கையை பயன்படுத்தி எத்தனை தடவைகள் ஹராமான விடயத்தை மொபைல் போன்லையும் சரி, லேப்டாப்லையும் சரி, இன்ன பிற உபகரணங்களை பயன்படுத்தி யாரும் பார்க்கவில்லை, தாய் பார்க்கவில்லை, தந்தை பார்க்கவில்லை, யாருக்கும் தெரியாது என்று ஹராமான விபச்சார வீடியோக்கள். இன்றைக்கு இளைஞர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் ஹராமான ஆபாசமான வீடியோக்கள் இந்த விரல்களை, கைகளை பயன்படுத்தி பார்க்கப்படுகிறதா இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த கைகள் பேசும். இந்த பாவத்தை எல்லாம் செய்தேன் என்று கை சொல்லும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், கால்கள் அன்றைக்கு சாட்சி சொல்லும். என்னுடைய கால் சகோதரர்களே, வேறு யாரும் எனக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லுவதை விட அதுவும் நடக்கும். என்னுடைய உடல் உறுப்புகளே எனக்கு எதிராக பேசும், எனக்கு எதிராக பேசும். எனக்கு எதிராக கால்களால் நான் நடந்து போய் ஒவ்வொரு ஹராத்தையும் செய்த நேரம், கால்களால் போய் என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்தோமோ, எந்தெந்த ஹராமான காரியங்களுக்கெல்லாம் போனோமோ, கால்கள் சாட்சி சொல்லும். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் படிக்கிற நேரம் மறுமையை உண்மையாக நம்பிய உள்ளத்தில் நான் இந்த காரியத்துக்காக போகலாமா, நான் இந்த பாவத்தை செய்யலாமா? அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிற நேரம், ஷஹித அலைஹிம் சம்உஹும், அவர்களுடைய கேள்வி புலன்கள், காதுகள், வ அப்சாருஹும், அவர்களுடைய பார்வைகள், கண்கள், வ ஜுலூதுஹும், அவர்களுடைய தோள்கள். வாய்க்கு பூட்டு, போய் பேச இயலாது, பிறண்டு பிறண்டு பேச இயலாது, மாத்தி மாத்தி சொல்ல இயலாது. அல்லாஹ்வுக்கு முன்னாடி யாருக்கும் பொய் சொல்ல முடியாது. இந்த உடல் உறுப்புகள் பேசும். ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும், அவர்களுடைய செவிகளும், அவர்களுடைய கண்களும், அவர்களுடைய தோள்களும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அந்த நாளில் மனிதன் தன்னுடைய உடல் உறுப்புகளை பார்த்து, தன்னுடைய உடல் உறுப்புகளை பார்த்து, லிம ஷஹித்தும் அலைனா, என்னோட இருந்த என்னுடைய உறுப்புகள், லிம ஷஹித்தும் அலைனா,
ஏன் எங்களுக்கு எதிராகவே ரப்பிடத்திலே சாட்சி சொன்னீர்கள் என்று அந்த மனிதன் தன்னுடைய உறுப்பை பார்த்து கேள்வி கேட்கிற நேரம் காலு அந்த உடல் உறுப்புகள் சொல்லுமாம், அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்லி ஷை, அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களை பேச வைத்தான். எப்படி இருக்கும்? நீங்க நம்பின ஒரு ஆள், இவர் தான் எனக்கு எல்லாமே, இவர் என்னை ஏமாற்ற மாட்டார் என்று உலகத்திலே நீங்கள் மிக அதிகமாக நம்பிக்கை வைத்த ஒரு ஆள், உங்கள் மனைவி உங்களை ஏமாற்றி விட்டாள், உங்கள் பிள்ளை உங்களுக்கு எதிராக இன்னும் ஒரு இடத்தில் சாட்சி சொல்லிவிட்டால் எப்படி இருக்கும்? அதை விட வேதனை என்ன? என்னுடைய உடல் உறுப்புகள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எனக்கு எதிராக பேச போகும் அந்த நாள், இந்த கையால் ஒவ்வொரு பாவத்தையும் செய்கிற நேரம் சிந்தனை வரணுமா இல்லையா? இந்த கையை பயன்படுத்தி இப்ப நான் இந்த காரியத்தை செய்தால் மறுமையில் இந்த கை பேசுமே. இந்த ஹராத்தை செய்வதற்காக, ஹராத்தை பார்ப்பதற்காக, சினிமாவை பார்ப்பதற்காக, இன்னும் ஒரு ஹராமான காரியத்தை செய்வதற்காக நான் கால்களால் நடந்து போகிறேனே, இந்த கால் எனக்கு எதிராக சாட்சி சொல்லுமே. ஹராமான காட்சிகளை பார்க்கிறோம் தனிமையிலே என்று நினைத்துக் கொண்டு மறுமையில் பகிரங்கமாக அல்லாஹ் கேட்பான். ரப்புடைய மன்னிப்பை கேட்காமல் நாம் மூத்தாகிவிட்டோம் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய மரண வேளை கடைசி நிமிடங்களில் ரசூலுல்லாஹ் திரும்ப யார் யார் அதிகமாக நல்ல மக்களாக அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, தீர்ப்பு நாள் என்பது அதிபயங்கரமான ஒரு நாள். மலக்குமார்கள் எல்லாம் சஃப்பு சஃப்பாக நிற்கக்கூடிய அந்த நாள். யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகா, ரூஹ் என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரோடு மலக்குமார்கள் சஃப்பன் சஃபா வல் மலாயிகத்து சஃப்பன் சஃபா, சஃப்பு சஃப்பாக மலக்குமார்கள் எல்லாம் நிற்கிற நேரம், அல்லாஹ்வை தவிர அந்த இடத்தில் யாரும் பேச முடியாத, யாருக்குமே அனுமதி இல்லாத அந்த நாள். என்னுடைய உடல் உறுப்புகள் எனக்கு எதிராக சாட்சி சொல்லப்படும் அந்த நாள். சஹாபாக்கள் பயந்தார்கள், சஹாபாக்கள் பயந்தார்கள். அந்த நாளை நினைத்து நினைத்து அவர்கள் அஞ்சினார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிற கடைசி நேரத்திலே, மரண படுக்கையிலே இறுதியாக இருக்கிறார். அவர் கண்ணு முன்னாடி அவருடைய வாகனம் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அந்த ஒட்டகம் தமூன் என்ற பெயர் உள்ள ஒரு வாகனம், ஒட்டகம். மரண படுக்கையில எந்த அளவுக்கு மறுமையை பயந்திருப்பார்கள், எந்த அளவுக்கு அந்த விசாரணையை அஞ்சியிருப்பார்கள். சஹாபாக்கள் மரண படுக்கையிலே அவருடைய கண்ணு முன்னாடி அந்த வாகனம் தெரிகிறது. அவர் கூறுகிறார் யா தமூன், தன்னுடைய ஒட்டகத்தை அழைத்து, யா தமூன், உனது சக்திக்கு மேலால் நான் உன்னை கஷ்டப்படுத்தவில்லை. எப்படிப்பட்ட வார்த்தை! எப்படியெல்லாம் தீர்ப்பு நாளை அஞ்சினார்கள். யா தமூன், தமூனே, உன்னை உன்னுடைய சக்திக்கு மீறி நான் கஷ்டப்படுத்தவில்லை. அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே தீர்ப்பு நாளில் எனக்கு எதிராக வந்து அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லிவிடாதே தமூனே, அல்லாஹ்விடத்தில் எனக்கு எதிராக சாட்சி சொல்லிவிடாதே. பேச முடியாத ஒரு மிருகம் ரப்பிடத்திலே வந்து எனக்கு எதிராக சாட்சி சொல்லிவிடுமோ என்று பயந்தார்கள் சஹாபாக்கள். அப்படி அவர்கள் மறுமையை நினைத்து வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும்.
இன்றைக்கு அந்த சஹாபாக்களின் மீது, அந்த சஹாபாக்களையே அவர்களை பற்றி கேலி செய்யக்கூடிய, குறை பேசி திரியக்கூடிய, சஹாபாக்களின் மதிப்புகளை அந்தஸ்துகளை கேவலப்படுத்தக்கூடிய பல பேர் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் என்ன பெரிய மலக்குகளா? அவர்கள் எல்லாம் என்ன பெரிய பாவத்தில் இருந்து விதிவிலக்கு பெற்றவர்களா? இப்படி அந்த சஹாபாக்களை பற்றி கேவலமாக பேசக்கூடிய, சஹாபாக்களின் அந்தஸ்துகளை குறைத்து பேசக்கூடிய மனிதர்களும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். எந்த அளவுக்கு தெரியுமா அன்பு சகோதரர்களே, மறுமை நாளில் எல்லாரையும் பகிரங்கமாக அல்லாஹ் விசாரிக்கிற அந்த நாளில் எல்லாரும் விரும்புறது யா நப்சி யா நப்சி என்று எல்லாரும் இருக்கிற நேரம், என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே என்று எல்லாரும் இருக்கிற நேரம், அந்த மறுமை நாளில் எல்லாரும் விரும்புற ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? எல்லாரும் விரும்புற ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? விசாரணை கன்ஃபார்ம், மாற்றம் இல்லை, கேள்வி கேட்கப்படும், எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரும் எதை விரும்புவார்கள் தெரியுமா? அல்லாஹ் பகிரங்கமாக கேட்பதை விட்டும் என்னை தடுத்து, மக்களை விட்டும் தூரமாக்கி, என்னிடத்திலே தனியாக கேட்க கூடாதா? என்னுடைய பாவங்கள் ஏன் ஏன் மனைவி கூட்டத்தில் இருப்பாள், பிள்ளைகள் நான் பெற்று வளர்த்த பிள்ளைகள் இருக்கும், அவர்களுக்கு முன்னாடி நான் செய்த ஹராமான அசிங்கமான கேவலமான செயல்கள் பகிரங்கமாக விசாரிக்கப்படும். நம்முடைய உறவினர்களுக்கு முன்னால், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய தோழர்களுக்கு முன்னால் பகிரங்கமாக கேள்வி கேட்கப்படும் அந்த நாளில் மனிதன் எதை விரும்புவான்? அவன் விரும்பக்கூடிய ஒன்றே ஒன்று, அல்லாஹ் என்னை மறைவாக தனிமையிலே யாரும் பார்க்காமல், என்னுடைய மானம் போய்விடாமல், என்னுடைய கௌரவம் போய்விடாமல் பிரத்யேகமாக அல்லாஹ் கேட்க கூடாதா என்று விரும்புகிற நாள் அல்லாஹ் சில பேரை மட்டும் அப்படி அழைப்பான் சகோதரர்களே. சில பேரை மட்டும் அல்லாஹ் கூப்பிடுவான். அவர்களுக்கு திரை ஒன்று போடப்படும். அந்த கோடான கோடி பேருக்கு திரை போடப்பட்டு இந்த மனிதரை தனியாக கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிப்பான். தனிமையிலே அல்லாஹ் விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான் தெரியுமா? அவருடைய செயல்களை எல்லாம் சொல்லி, ஒவ்வொன்றாக சொல்லி, உனக்கு இது தெரியுமா? அல்லாஹ் மாலிக் யௌமித்தீன், அவனை தவிர அந்த தீர்ப்பு நாளில் அந்த நீதிபதி தனிமையிலே கூப்பிட்டு, இந்த பாவத்தை நீ அறிவாயா? அத்தஅரிஃபு ذنب كذا, இந்த பாவத்தை நீ செய்தாய், அந்த பாவம் உனக்கு தெரியுமா? அத்தஅரிஃபு ذنب كذا, இந்த பாவத்தை நீ செய்தாய், உனக்கு அது ஞாபகம் இருக்கிறதா என்று ஒவ்வொன்றாக கேட்பான். அந்த மனிதனுக்கு வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. நஅம் ரப்பி, தெரியும் ரப்பே, நஅம் ரப்பி, தெரியும் ரப்பே. அவன் அதை மட்டுமே பதிலாக சொல்லிக்கொண்டு கடைசியில் அவன் நினைப்பான், நான் முடிஞ்சு நான் நரகவாதிதான். அல்லாஹ் இவ்வளவு சின்ன விஷயத்தையும் கேட்கிறானே, விசாரிக்கிறானே, என்னுடைய எல்லாம் அழிந்து விட்டது, நான் நரகவாதி என்று அவன் முடிவெடுப்பான். அதற்கு பிறகு அந்த அடியானை எல்லாம் பக்கத்திலே நெருக்கி எடுத்து அரவணைத்து அல்லாஹ் ஒன்று சொல்லுவான், என்ன தெரியுமா? அடியானே, இந்த உலகத்தில் நீ செய்த எல்லா பாவத்தையும் நான் மறைத்தேன். யாருக்கும் தெரியாமல் செய்த பாவங்களை எல்லாம் நான் மறைத்தேன். இன்றைய தினம் உன்னை நான் மன்னிக்கிறேன், சொர்க்கத்துக்கு போ. இன்றைக்கு நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ சொர்க்கத்துக்கு போ என்று அல்லாஹ் சொல்லுவான். யாருக்கு தெரியுமா இந்த பாக்கியம்? யாருக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே இன்னொரு மனிதனுடைய மானத்தை பாதுகாத்தவர், அவர்களுடைய குறைகளே உண்மையான குறையாக இருந்தாலும் அந்த செய்தி கேள்விப்படும் போது அதை 4 பேருக்கு சொல்லி சந்தோஷப்படாமல், அந்த குறைகளை சொல்லி சொல்லி திரியாமல், இன்னொரு மனிதனுடைய குறைகளை இந்த உலகத்திலே மறைத்தால், இன்னொரு மனிதனுடைய பாவங்களை 4 பேருக்கு பகிரங்கப்படுத்தாமல் இந்த உலகத்திலே நாம் மறைத்தால், கேள்விப்படும் விடயத்தை எல்லாம் பரப்பி விடாமல் இந்த உலகத்திலே நாம் கவனமாக இருந்தால், இன்னொரு முஸ்லிமுடைய மானத்தை நாம் பாதுகாத்தால், சுபஹானல்லாஹ், இன்றைக்கு சஹாபாக்களுடைய கண்ணியங்கள் தகர்க்கப்படுகிறது. சஹாபாக்களை பற்றி கேவலமாக பேசுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும்.
மறுமையிலே என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மறைக்க வேண்டுமே, நான் சஹாபியை பற்றி இப்படி பேசுவது சரிதானா என்ற சிந்தனை கூட வரக்கூடாதா? அல்லாஹ் இப்படி யாரெல்லாம் உலகத்தில் இன்னும் ஒரு மனிதரின் குறைகளை மறைத்து அவர்களை பற்றி 4 பேருக்கு பகிரங்கப்படுத்தாமல் கண்ணியமாக யார் வாழ்ந்தாரோ அவரை அல்லாஹ் தனிமையிலே கூப்பிட்டு தனிமையிலே விசாரித்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அனுப்பிவிடுவான். அன்பு சகோதரர்களை, இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் ஞாபகப்படுத்தி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக மரண படுக்கையில இருக்கிறார்கள். மரணிப்பதற்கு 4-5 நாட்கள் மட்டுமே இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக மிம்பருக்கு அருகே வந்து உட்கார்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாவை சூழ உட்கார்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் கடைசியாக ஒன்று சொன்னார். இந்த உலகத்துக்கு நேர்வழி காட்ட வந்த நபி, நம்மை நேர்வழிப்படுத்த வந்த நபி அந்த சஹாபாக்களை பார்த்து ஒரே ஒரு விடயத்தை சொன்னார். தோழர்களே, 23 ஆண்டு காலம் உங்களோடு நான் நபியாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் வாழும்போது, இந்த உலகத்தில் நான் உங்களோடு வாழுகிற நேரத்தில் உங்களுடைய மனம் நோவும்படி நான் பேசி இருந்தால், உங்களுடைய ஏதாவது சொத்துக்களை ஏதாவது பணங்களை நான் எடுத்து இருந்தால், உங்களுக்கு நான் அடித்திருந்தால், என்னால் ஏதாவது தப்புகள் உங்களுக்கு நடந்திருந்தால், இந்த உலகத்தில் வைத்தே என்னை பழி தீர்த்து கொள்ளுங்கள் தோழர்களே என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நபி, சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்டவர், மறுமையிலே மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர், ரப்புடைய விசாரணையை எப்படி பயந்தார்கள் தோழர்களே. மறுமையிலே வந்து என்னை காட்டி கொடுத்து விடாதீர்கள் தோழர்களே. இந்த உலகத்தில் நான் உங்களுக்கு ஏசி இருந்தால், நான் அடித்திருந்தால், நான் ஏதாவது தப்பு செய்திருந்தால், மனம் நோகடித்திருந்தால், இந்த உலகத்திலே என்னை பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே. நாங்கள் சர்வசாதாரணமாக அடுத்தவர்களுடைய மனங்களை புண்படுத்துகிறோம். நாம் பேசுற வார்த்தை அடுத்த சகோதரனுடைய உள்ளத்தை புண்படுத்துகிறதா? என்றைக்காவது எடுத்த ஒரு கடனை கொடுக்காமல் இருக்கிறேனா? தருகிறேன் என்று சொல்லிவிட்டு எத்தனை பேருக்கு நான் கொடுக்க வேண்டி இருக்கிறது? இதெல்லாம் நமக்கு பெருசாக தோணவில்லை. காரணம் என்ன தெரியுமா? மறுமையை நாம் சரியாக நம்பவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சன்னிதானத்திலே யாருமே ரசூலுல்லாவை பழி தீர்க்க தயாராக இருக்கவில்லை. எல்லாருமே அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரே ஒரு சஹாபி எழுந்தார். எல்லாரும் அப்படியே பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, யா ரசூலுல்லாஹ், நான் உங்களை பழி வாங்க வேண்டும் என்று சொன்னார். எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் எல்லாம் வியந்து பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், என்ன யா ரசூலுல்லாஹ், ஒரு நாள் உங்களுடைய இந்த மாதிரி ஒரு தடி, ஒரு குச்சி என்னுடைய மேனையிலே பட்டது, அது எனக்கு வலித்தது யா ரசூலுல்லாஹ், நான் உங்களை இன்றைக்கு பழி தீர்க்க வேண்டும் என்றார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னை பழி தீர்ப்பவரை தான் நான் விரும்புகிறேன் என்றார்கள். என்னை யாருமே பழி தீர்க்க தயாராக இருக்கவில்லை. என்னை பழி தீர்ப்பவரை நான் விரும்புகிறேன். காரணம் என்ன? மறுமையிலே வந்து அல்லாஹ்விடத்தில் என்னை காட்டி கொடுத்து விடாதீர்கள், இந்த உலகத்திலே எல்லாம் தீர்ந்து விடட்டும். அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்தார். அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், அன்றைக்கு நான் மேலாடை போட்டிருக்கவில்லை யா ரசூலுல்லாஹ், மேலாடை இல்லாமல் வெறும் மேனியோடு இருந்த நேரத்தில் தான் உங்களுடைய அந்த இது பட்டது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மேலாடையை கலட்டினார்கள். ரசூலுல்லாஹ் மேலாடையை கலட்டி பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன வேளை அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்திலே ஓடி வந்தார். ரசூலுல்லாஹ்வை கட்டி அணைத்து ரசூலுல்லாஹ்வுடைய முதுகிலே அந்த நபித்துவத்தின் அடையாளத்திலே முத்தம் கொடுத்து, யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நாம் எல்லாம் நரக நெருப்பின் விளிம்பில் இருந்த நேரம் உங்கள் மூலம் தானே யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எங்களை நேர்வழிப்படுத்தினார். உங்களை போய் நான் அடிப்பேனா யா ரசூலுல்லாஹ்? உங்களை கடைசியாக முத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தினேன் என்றார். அன்பு சகோதரர்களே, இந்த செய்திகளை ஏன் ஞாபகப்படுத்தினேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த சமூகம், மறுமையை அஞ்சிய சமூகம், ரசூலுல்லாஹ்வோடு மறுமையிலே வாழ வேண்டும், நரக நெருப்புக்கு அஞ்சி வாழ்ந்த சமூகம்.
அப்படிப்பட்ட நல்ல சமூகமாக நானும் நீங்களும் மாற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜத் தொழுது ஒவ்வொரு நாளும் இரவிலே இறைவனை நினைத்து பாவங்களை நினைத்து அஞ்சி நடுங்கி கண்ணீர் வடித்து ரப்பே என்னை மன்னித்து விடு, ரஹ்மானே என்னை மன்னித்து விடு என்று ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலையும் பிரார்த்திக்க கூடிய நல்ல மக்களாக வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கியருள வேண்டும். இன்ன ஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.